கவுன்சிலர் சானலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். வணக்கம். உரையாடல் வழி சிகிச்சை. ஒரு நபர் தனது உணர்வுகள், எண்ணங்கள் மற்றும் நடத்தைகளை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ள பாதுகாப்பான சூழலை இது வழங்குகிறது. இதன் முக்கிய நோக்கங்கள்: மன அழுத்தத்தை குறைத்தல், தெளிவான முடிவுகளை எடுக்க உதவுதல், வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை, இழப்பு, வேலை மாற்றம் போன்றவை கையாள பழக்குதல். உளவளத் துணை என்பது 3 தூண்களை அடிப்படையாகக் கொண்டது. இரகசியத்தன்மை, கான்ஃபிடென்ஷியாலிட்டி. நீங்கள் பகிரும் தகவல்கள் அனைத்தும் மிகவும் இரகசியமாக வைக்கப்படும். தீர்ப்பளிக்காத அணுகுமுறை, நான்-ஜட்ஜ்மென்டல். உங்கள் செயல்களையோ அல்லது எண்ணங்களையோ ஆலோசகர் சரிதவறு என்று தீர்ப்பளிக்க மாட்டார். திறன் மேம்பாடு, எம்பவர்மெண்ட். உங்களின் பிரச்சினைகளை நீங்களே எதிர்கொள்ளும் வகையில் உங்கள் மன வலிமையை மேம்படுத்துதல். பிரச்சினையின் தன்மைக்கு ஏற்ப ஆலோசனைகள் மாறுபடும். மனநல உளவளத் துணை, மென்டல் ஹெல்த் கவுன்சிலிங். பதற்றம், மனச்சோர்வு போன்றவற்றுக்கு தீர்வு காண. குடும்ப மற்றும் திருமண உளவளத் துணை, மேரேஜ் ஃபேமிலி கவுன்சிலிங். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையேயான உறவை சீராக்க. கல்வி மற்றும் தொழில் உளவளத் துணை, கரியர் கவுன்சிலிங். மாணவர்களின் எதிர்காலம் மற்றும் வேலை தொடர்பான முடிவுகளுக்கு உதவ. துயர உளவளத் துணை, கிரீஃப் கவுன்சிலிங். அன்பிற்குரியவர்களின் இழப்பிலிருந்து மீண்டு வர. ஒரு உளவளத் துணையாளர் உங்களுக்கு மருந்துகள் வழங்க மாட்டார், அது மனநல மருத்துவர் அல்லது இன்வேலை. மாறாக, அவர் உங்களை கூர்ந்து கவனிப்பார், ஆக்டிவ் லிஸ்னிங். உங்கள் பிரச்சனையின் மூல காரணத்தை கண்டறிய உதவுவார். எதிர்மறை எண்ணங்களை நேர்மறையாக மாற்றப் பயிற்சி அளிப்பார். நன்றி.